பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோல கோர்ட் டாஸ்க் ஆரம்பிச்சு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அதுல ஏகப்பட்ட முரண்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கேஸ் போட்டவங்களும் ஜட்ஜஸும் பொதுமக்களும் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிடுவோம். புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் மறக்காம லைக்கை போட்டுருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே நமக்கு ஒரு லீடு கொடுத்துருந்தாங்க. வினோத்துக்கு ஆதரவாக ஒரு பக்கம் லாயராக வந்து பாத்தீங்கன்னா விக்ரம், ஆதிரைக்கு லாயராக அரோரா, ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா மற்றும் அமித் அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. பக்கத்துல அங்க பார்வதி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஐ மீன் பார்வதி வந்து ஒரு சாட்சியாளராக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். மேபி சாட்சி. அதுல வந்து என்ன பண்றாங்க, திவ்யா வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எனக்கு ஆதரை பக்கம் தீர்ப்பு கொடுக்கணுமோ இல்ல வினோத் பக்கம் தீர்ப்பு சொல்லணுமோ என்னுடைய விஷயம் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. இது பாயிண்டே தப்பு. தீர்ப்புன்றது எய்தர் திஸ் சைட் ஆர் தட் சைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் தப்பு ஒன்னே, இந்த பக்கம் நியாயமா நியாயம் கொடுக்கணும், தப்புனா அந்த பக்கம் எய்தர் நீங்க எந்த ஒரு பக்கமாவது ஒரு நிலை பக்கம் நிக்கணும். அதுல வந்து சென்டரா நிக்க முடியாது. தீர்ப்புன்றது சென்டர் வராது, நடுநிலையே கிடையாது மேஜர்லி. ஸோ அதனால எந்த சைடாவது ஒரு சைடு கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் ஃபேர் கால். ஜட்ஜா அப்படிதான் பண்ண முடியும் அப்படின்றதான் நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் அப்படிதான். ஆனா இது எப்படி என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்ற தீர்ப்பு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட் தான், நீங்க சொல்ற தீர்ப்பு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது அது உங்களுக்கும் பொருந்தும், ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸுக்கும் பொதுவும். ஒருத்தர் நியாயம் பண்ணியிருக்காரு, நியாயம் பண்ணவருக்கு வந்து நீங்க தீர்ப்பு கொடுக்காம அநியாயத்துக்கு தீர்ப்பு கொடுத்தாலும் மக்கள் பார்ப்பாங்க. ஸோ தீர்ப்பு வந்து ரெண்டு சைடும் முழுசா பேசிட்டு விவாதம் பண்ணிட்டு நியாயம் எந்த பக்கம் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுக்கணும். அதை மக்கள் பார்ப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக நான் கொடுப்பேன் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னோன்னே பார்வோட ரியாக்ஷன் ஒரு மாதிரி ஆகுது. எப்படி பார்வோட ரியாக்ஷன் அப்படியே மூஞ்சிலே ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுவாங்களே, அந்த எக்ஸ்பிரஷன் காட்டுறாங்க. ஓகே, ஸோ வினோத் அவர்களே உங்களுடைய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. திவ்யா சொன்ன உடனே ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அதை எதிர்த்து இவர் என்ன பண்றாரு, ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து நிறுத்துன்ற மாதிரி அமித் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ அவங்க கேள்வி கேட்டதுக்கு ஒரு பக்கம் திவ்யா கேள்வி கேட்டா அது பதில் சொல்லலாம். அவங்க ஒரு பக்கம் ரெண்டு விவாதங்கள் பேசுறாங்க இல்லையா, வினோத்தும் ஆதிரியும் பேசுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ள அவங்க பேசணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஜட்ஜஸ் கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்ல லாயர் கேள்வி கேட்பாங்க, லாயருக்கும் டைம் இருக்கு, லாயர் கேள்வி கேட்கும் போது தான் பதில் சொல்லணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜட்ஜஸ் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் யாருமே பேசக்கூடாது. கம்ப்ளீட்டா அவங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணுமே தவிர்த்து நம்ம பேச முடியாதுன்றது தான் யதார்த்தமான உண்மைகள். நானும் பார்த்துருக்கேன் அந்த கேட்டகரியில. ஸோ அங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நடுவில் ஒரு நிமிஷம் வினோத் கேட்கவே கூடாது. அதை அவர் கேட்கிறார். மொதல் விஷயம். அடுத்து நீங்க ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கொடுங்க. எப்படி பாரு, நீங்க ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கொடுங்கன்ற மாதிரி பார்வதி பேசுறதுக்கான ரைட்ஸே கிடையாது. பார்வதிக்கு அந்த இடத்துல சாட்சியா கம்முன்னு சைலண்டா கப்பு சிப்புன்னு உட்கார்ந்து இருக்கணும். பார்வதி நீங்க பேசுறதே தப்பு. உடனே என்ன பண்றாங்க எஃப்ஜி அங்கிருந்து, ஜட்ஜஸ் பேசும்போது யாரும் பேசாதீங்க, ஜட்ஜஸ் பேசும்போது யாரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்றத ஓப்பனா போட்டு உடைக்கிறார். கரெக்ட் தானே? அங்க ஒரு பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு, சைலன்ஸ் பண்ண வேண்டியது அவருடைய வேலை, அதை சைலன்ஸ் பண்றார். கரெக்ட். அடுத்து என்ன சொல்றாங்க, பார்வதி எனக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியும் அப்படி சொல்ல தெரியுமோ அப்படிதான் சொல்ல முடியும், எனக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் சொல்ல தெரியுமோ அப்படிதான் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றாங்க. திவ்யா என்ன சொல்றாங்க, எனக்கு வர ரீதியில தான் நான் அட்ரஸ் பண்ணுவேன், நான் பார்த்ததை வச்சுதாங்க பேசுவேன் அப்படின்றது. இதுல என்னன்னா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, ஸோ திவ்யா வந்து ஜட்ஜா மட்டுமே செயல்படணும். இதுக்கு முன்னாடி எனக்கும் வினோத்துக்கும் பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, அதை பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கேட்டகரியில தனிப்பட்ட பிரச்சனையை விட்டுட்டு, எப்படி தனிப்பட்ட பிரச்சனையை திவ்யா விட்டுட்டு ஜட்ஜா கரெக்டாக செயல்படுகிறாரா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுல இல்ல பேஸ்ட் அப்பா அந்த விவாதம் வைஸ் கூட தீர்ப்பு கொடுத்தா ஓகே. அந்த பர்சனலா விட்டு இதுல விவாதம் படி யார் கரெக்டா வந்து உங்களுக்கு ஃபேரான பாயிண்ட்ஸும் ஃபேரான சில விஷயங்களை எடுத்து வச்சு ஜட்ஜ் பண்ணான்றதான் முக்கியம். அதுல யாருக்கு ஃபேரான விஷயங்கள் நடந்திருக்கோ அந்த பேசிஸ்ல கூட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா டபுள் சைடு அப்படின்றது கொடுக்கவே முடியாது. பார்ப்போம் எந்த ரீதியில திவ்யா கொடுக்குறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். உடனே என்ன பண்றாங்க, ஸோ ஜட்ஜஸ் அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஜட்ஜஸுக்காக அமைதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கறாங்க. நடுவில் வந்து பார்வதி பேசுனாங்க, ஜட்ஜஸுக்காக அமைதியா இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, உடனே அமித் காண்டாயிட்டு, தயவு செய்து நடுவில் பேசாதீங்க, இல்லைன்னா வெளியே கிளம்பிடுங்க பார்வதி, கோ அவுட், ஜஸ்ட் கோ அவுட் அப்படின்ற மாதிரி பார்வதி சொன்னோன்னே பார்வதி ஒரு மாதிரி ஆயிட்டு, ஐ ரெஸ்பெக்ட் த ஆனரபிள் கோர்ட் அப்படின்ற மாதிரி, நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், கோர்ட் ரெஸ்பெக்ட் பண்றேன்ற மாதிரி வாயில சொல்லிட்டு, எப்பவுமே அவங்க வாயில மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ சிறந்த முறை பார்வதி சொல்ற மாதிரி சிறந்த விஷயம் என்னன்னா செயல். சொல்றதை விட செயல்ல படுத்தி காட்டுன்ற மாதிரி ஒரு சாரி கேட்காதீங்க, செயல்படுத்தி கேட்டுங்க அப்படின்றத சொன்னாங்களே, அதை நீங்க பண்ணுங்க மேடம். நீங்க சொல்ற டைலாக்கே உங்களுக்கு மேற்கோடிட்டு நான் காட்டுகிறேன், செயல் சொல்லுல பேசாதீங்க, செஞ்சு காட்டுங்க அப்படின்றத சொல்றேன். உடனே என்ன பண்றாங்க, தேங்க்யூ அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி திவ்யா
ஜட்ஜான திவ்யா தேங்க்யூ அமைதியா இருங்கன்ற மாதிரி பார்வதி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன ரியாக்ஷன் அது? இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கவே முடியாது மக்களே. தெரியல உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்றதும் தெரியுமா தெரியாதா தெரியல. உட்காந்து இப்படி ரியாக்ஷனு இது எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா என்ன? அங்க ஒண்ணு கோட்டை மதிச்சு இருக்கணும், இல்லைன்னா வெளியே கிளம்பி போயிடணும். அதை உட்காந்து இப்படி உட்காந்து ரியாக்ஷனு பேசிக்கிட்டே இருந்தா கேள்வி கேட்கதான் செய்வாங்க, இதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதுல திவ்யா யாரு பக்கம் தீர்ப்பு கொடுப்பாங்க? வினோத் பக்கம் கொடுக்க போறாங்களா இல்ல ஆதிரி பக்கம் கொடுக்க போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வீடியோவை ஐப்பும் பண்ணிருங்க, அப்புறம் லைக்கும் பண்ணிருங்க. பாய் கைஸ்.